என்னப்பா சொத்தெல்லாம் பிரிச்சு உங்க பசங்க மேல எழுதிருவா போல் இருக்கு. ஆமாப்பா வயசாகி போச்சு இல்ல ஏற்றிட வேண்டியதா. என்ன சரிசமமா பிரிச்சு தர போறியா? அழிச்சுடுவாங்க. அறிவாளி பையன் வாங்குற அவனுக்கு தான் கொடுக்க போறேன். எப்பா இலகாருமா அப்ப எனக்கு சொத்துல பங்கு இல்லையா? என்னம்மா நீ உன்னதான் கட்டி கொடுத்தாச்ச உனக்கு எதுக்கு பங்கு? என்ன மாமா பொண்ணை கட்டி கொடுத்துட்டா பங்கு தர மாட்டீங்களா? மாப்பிள்ள உனக்கு நகையெல்லாம் போட்டு கட்டி கொடுத்த மாப்பிள்ள. நகைலாம் போச்சு சொல்லாண்டிய. அப்பா எனக்கு பங்கு குத்தாங்க. ஏமா என்னம்மா நல்ல நிறைய நகைய போட்டு கல்யாணம் பண்ணி வச்சா அவங்க ஒப்பன் இப்போ வந்து பங்கு கேக்குற? எவன் சண்டைக்கு வருது? அக்கான்ற முறையில பங்கு குத்தி ஆகணும் மாமா. என்னப்பா புது தொல்லியாகுது. டேய் மகன்களே வாங்கடா. ஏய் எக்காத்து கொண்டு பேச்ச மாத்த கூடாது. நான் மாத்த மாட்டேன். வெளியே வாங்கடா. நாப்பா நான் இன்னைக்கு ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போறேன். நாப்பா பள்ளத்துல இருந்து செத்துற போறியாப்பா? டேய் அப்பா பார்த்துனா பேசுற பாடுறா பாசத்தை. நீ எங்க ஏறிய? பழத்துல வந்து யார காசு தருவாங்க? பெரிய காரு இந்த காசு தருவாங்களா? ஓடுகள் அதுக்கு மேல இருக்குது. டேய் தம்பிங்களா அப்பா சொத்து பிரிக்க போறாரேண்டா. அதுக்கு நீ வந்துக்கிறேக்கா? அவனை எதுக்கு கூட்டின்னு வந்துக்கிற விளங்காதவனா? மச்சான் நல்லா இல்ல இன்னும் என்ன போய் விளங்காதுன்றா. அப்படித்தான் பேசுவேன். பொண்டாட்டி வந்து என்ன பண்ண? போன வாட்டி நானும் தானே தம்பி வந்தேன். ஏய் கேட்காத கும்முது. ஏக்கா இந்த ஆள் மட்டும் வந்திருந்தான் போன மாசத்துல. ஓ போன மாசம் எதுக்கு வந்த? வந்தேன் என்கிட்ட சொல்லவே இல்லையா? எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்களா? விடு அந்த கதைய. ஏக்கா அவன் பண்ண கதையை கேள்வி சொல்றேன். என்னடா பண்ணாரு? அந்த கீழே இருக்குமே வந்துச்சாக்கா அவங்க வீட்டு பாத்ரூம்ல போய் எட்டி பார்த்துட்டான். செம்மாடி நல்லா அன்னைக்கு தோல் உச்சிட்டு இருப்பாங்க. ஏய் மச்சான் உன்னை அதெல்லாம் சொல்ல சொன்னாங்களா? விளங்காதன அங்கேயும் அப்படித்தான் பண்றேன் இங்கேயும் அப்படித்தான் பண்றேன். நடி பண்றது பழகி போச்சு. தம்பி அந்த கதையெல்லாம் விடு சொத்து பத்தி பேசலாம். எப்பா மூத்தவன் நானு. நீ என்ன சொத்து பிரிச்சாலும் அதுல ₹1 எக்ஸ்ட்ரா எனக்கு வரணும். ₹1 எக்ஸ்ட்ரா வரணுமா? ஏன் ₹10 தரேன் கும்முன்னு போயிடான். நீ பேசாதடா நீ பேசாதடா நீ பேசாதடா நீ பேசாதடா நீ பேசாதடா நீ பேசாத. ஏய் இங்க வாங்கடா. சொத்து பத்தி பேசலாடா. நீங்க என்ன பண்றீங்க? நான் பரு மாதிரி பேசுறேன்னா உன் பெரிய புள்ள பல்லு கொட்டி போடும். இங்க பாருங்கப்பா உங்க அப்பாவுக்கும் வயசாகி போயிட்டு இருக்கு. ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம்னு சொல்லி உங்களை கூப்பிட்டுருக்காரு. இவருக்கு முடிவு கட்டுறதுக்கு தான் நாக்குறேன். சரினா முடிவு எடுக்க போறாரு அந்த புடுங்கலையா? அப்படியெல்லாம் பேசாதடா. சொல்றது கேளு. சரி சொல்லு என்ன முடிவு எடுத்துக்கிறா? எனக்கு அப்புறமா இந்த சொத்தை பத்திரமா பார்த்துட்டு ஒரு ஆளை தேர்ந்தெடுக்க போறேன். அதுக்கு நல்லா இரும்பு போட்டு ஒன்று பார்த்தியா பூட்டி வச்சுட்டா நீ போய் சேர்ந்துரு. அது பத்திரமா கடுக்கும். பேசுறான் பாரு பேச்சு விளக்கான. சொத்து நான் அனுபவிக்கணும் செலவு பண்ணணும். எப்பா நீ என்ன சொத்து பிரிச்சாலும் மூத்தவன் நானு. எனக்கு எக்ஸ்ட்ரா ₹1 வேணும். டேய் இப்பதானே போனேன் என்னடா திரும்ப அதை பத்தி பேசுவ? நான் உங்ககிட்ட சொல்ல அப்பா கிட்ட சொல்றேன். நேதா நான் உங்ககிட்ட சொல்ல அப்பா கிட்ட சொல்றேன். நேதா நான் உங்ககிட்ட சொல்ல அப்பா கிட்ட சொல்றேன். நேதா கேனியா? நீ கேன் இல்லடா தூக்கி போட்டு அடிக்கிற பானை. இந்த மூஞ்சி எடுத்துன்னு வந்து கிட்ட பேசுற. டேய் இங்க வாங்கடா. இவனே அவன் காக்கா வலி போந்த கங்காட்மே கத்துறான். நாயா நான் தான் உனக்கு பிரச்சனை. என் சொத்தை எனக்கு பின்னால பத்திரமா பார்த்தோம். அதுல ஒருத்தனை தேர்ந்தெடுக்க போறேன். மாமா என் முன்னாடி விட்டு பாரு 4 பேர் இல்ல இவ ஒரு ஆளு. நீ விளக்காதவனே நாங்க தான் புள்ளிங்க அஜெண்டா சேர்க்கிற. பொண்ணுப்பா பொண்ணு நான் கட்டி குத்துட்டா முடிஞ்சு போச்சா? நான் சும்மா கட்டினா 10 போன் நகையும் பல்சர் பைக்கும் வாங்கி தானே கட்டினா. அதெல்லாம் பேசாத. உனக்கு 4 பேர் வராங்கன்னா எனக்கு 4 பேர் வருவாங்க பஞ்சாயத்து பேச. மாப்பிள்ள கொஞ்சம் கம்முனு மாப்பிள்ள. நீ வர குட்ட குழப்புற. ஏய் உங்க ஒப்பம் பேச சரியில்லையே. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இல்லன்னா வாயா வெட்டி ஓட்டுதான் இருக்கணும். மாப்பிள்ள நீ பேச சுத்தமே சரியில்லை. அப்படிதான் பேசுவான். சொத்துல ஒழுங்கா சரிசமமா பங்கு பிரி. டேய் நம்ம 3 பேர் சேர்ந்தா அந்த ஆளு அச்சு தத்திலாண்டா. அக்கா வாய வெட்டியா கூட இருக்கட்டும். ஓ என்னாச்சு தேர்ந்தீங்களா நீங்க? அப்படியே பெரிய ஆள் ஆயிட்டீங்களா? அவன என்னடா நீ பருப்பு பேசுற? உன்னை அச்சு தத்துங்கடா. போயா போயா வீட்டு பக்கமா வரல வச்சுக்காத. ஏய் என்ன ஆச்சு தேர்ந்தீங்களாடா? என் கூட்டாளிகளோட வரண்டா. படா பருப்பு. அவன் மேல எனக்கு ஒரு வெறுப்பு. விட்டு போய்க்கிறான் ஒரு செருப்பு. நீ ஏத்தாதடா எனக்கு கடுப்ப. வாடா போலாம். என்னப்பா இப்படி பண்ணுது இந்த பசங்க? நீ பெத்தது தானே? எப்பா என்ன என் கூட்டுக்கார அஷ்டத்துல தம்பிங்க நடக்கிறது நல்லதுக்கு கொஞ்சம் பொறுமையாயிருமா. இவனா சொத்த சரி சம்மா பிரி. அவன் ₹1 எக்ஸ்ட்ரா கேக்குறான் இவன் ₹1 எக்ஸ்ட்ரா கேக்குறான் சொல்லிருக்க கூடாது. டேய் சொத்து பிரிக்கிறது நான் கூப்பிடல. சொத்தை எவன் பத்திரமா பாத்துறான்னு அவங்ககிட்ட ஒப்படைக்க போறேன். அப்பா நீ சொத்து என்கிட்ட குத்துரு. நான் பத்திரமா பாத்துக்கிறேன். நாப்பா நான் உன்கிட்ட பேசல. நாப்பா நான் உன்கிட்ட பேசல. நாப்பா நான் உன்கிட்ட பேசல. நாப்பா நான் உன்கிட்ட பேசல. இந்த மாதிரி பருப்பு மாதிரி பேசாத. காது புடிச்சு திடுவேன். வாடா. நீங்க இப்படி பண்ணி தெரிஞ்சுதான் வக்கீல வர சொல்லிக்கிறேன். வக்கீல நேத்துக்கு வர சொல்லிக்கிறா. என் சொத்தை பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கு
எப்பா நாங்க வச்சுக்க மாட்டோமா? என்னப்பா நீ எங்களை நம்ப மாட்டியா? நம்பாம தான் கூப்பிட்டுக்கலாம் வைக்கல, திருப்பி அதை பத்தி பேசிங்க எடுக்கிற. நான் உன்கிட்ட பேசல. என்னப்பா நான் உன்கிட்ட பேசல. என்னப்பா நான் உன்கிட்ட பேசல. என்னப்பா நான் உன்கிட்ட பேசல. என்னப்பா நான் உன்கிட்ட பேசல. ஐயோ இப்படியே மண்ணு ஊத்துனுக்குறாங்களே. டேய் வாங்கடா. இவருக்குண்ணா திடீர்னு ஆம்பளைக்கு வர கோவம்லாம் வருது. வர ஏறா பாக்காத, கண்ணுல விரல விட்டு ஆட்டுருவேன். வக்கீல் எப்ப வர்றாரு? வர நேரமாச்சு, வந்துருவாரு. ஊ லலலா, ஏ ஊ லலலா. வாங்க வாங்க வக்கீல் சார். வணக்கம். என்ன பிரச்சனை? கடகன்னு வர சொன்னீங்க. வக்கீல் சார், உங்க பின்னால 2 இருக்குது, அது என்ன தெரியுது? ஏய், என்னுடைய ஜூனியர்ப்பா. மூஞ்சி காயவத கூட வந்துக்குதுங்க, கண்ணுல இருக்கிற ஊழிய கூட தொடக்கல. டேய், இன்சல்ட் பண்றீங்க என்ன? இப்படியாடா பண்ணுவீங்க? சார் நீங்க பல்லு கூட வாங்கல சார். டேய் கம்முறா. சார் அதெல்லாம் விடுங்க சார். என் சொத்தை பாதுகாப்பு பண்ணணும், அதுக்கு நீங்க தான் வழி சொல்லணும். வலியா? இப்படி போனாலும் வலி வரும், அப்படி பண்ணாலும் வலி வரும், குறுக்க போனாலும் வலி வரும், அடி போட்டாலும் வலி வரும், ஆக்சிடென்ட் ஆகுனாலும் வலி வரும். வக்கீல் சார் இதை மறந்துட்டீங்க, பிரசவம் ஆனாலும் வலி வரும். நான் வாயில குத்துனா கூட வலி வரும். நீ கம்முன்னு இரு, நான் வக்கீல். நான் வக்கீல்னு சொல்லு சும்மா நாடகம் அண்ணுக்கிறானா? அந்த ஆள் நான் கேக்குறேன், இது நான் சொல்லுக்குதா? வக்கீல் சார் ஒரு நல்ல முடிவு சொல்லுங்க சார். இது போய் காமெடி பண்ணிக்கிறீங்க. இப்ப நான் உனக்கு பிரச்சனை? யூபிகோ செக்ஷன்ல 420 கேஸ் போட்டோமா இல்ல 120 போட்டோமா? யார் இந்த பொம்பளை மேல திட்டு கேஸ் போட்டோமா, இவனுக்கு மேல கெஞ்சா கேஸ் போட்டோமா? சொல்லு, நான் போடுறேன். சார் நான் பேசுறீங்க, நீங்க எங்க மேல கேஸா? ஏய் வாயா முறா லூசு. சார் நான் ஒன்னும் வாய சொல்லட்டுமா? வாயா முறா ஹெவியா அடிக்குது. அதெல்லாம் விடுங்க சார். எனக்கு பிறந்தது 4. அந்த 4 பேர் யார் சொத்து பாதுகாக்கிறாங்களோ அவங்களுக்கு சொத்து. நீங்க என்னப்பா சொல்றீங்க? சார் அந்த ஆள் கட்டிக்கிறான் சார். அந்த ஆளு கிட்ட சொத்து புடிங்க, எங்க 3 பேர் கேட்டு வைங்க, எங்க அக்காவை தேத்தி விட்டுருங்க. வாடா நானே இழுத்து வாயா, எனக்கு சொத்து கொடுக்க தொத்தி விட்டுறீங்க. எங்க வீட்டுக்கார ரவுடியோட வரப்பாரு. ரவுடியா? இது சட்டப்படி தப்பு. சிரிச்சுட்டேன், போங்கடா மொக்கா காமிட்டீங்களா? இந்த அவமானம் எனக்கு தேவையா? இந்த அவமானம் எனக்கு தேவையா? வாய மூணு இருங்கடா. சார் எனக்கு ஒரு வழி சொல்லுங்க சார். இந்தால வேற வலி வலின்னு கேட்டுன்னு கிடக்குறான். சரி, நம்ம ஆழ்வார்பேட்டில் ஒரு கேஸ் டீல் பண்ணுமே, அது மாதிரி பண்ணிடலாமா? உங்களை தாண்டா கேக்குறேன். டேய் உங்களை தாண்டா கேக்குறேன், உங்களை தாண்டா கேக்குறேன். டேய் வாயை திறந்து பேசுங்கடா. நீங்க தானே பேச வேணா நீங்க. டேய் அது வேற இது வேற, பேசுங்களா வாயை திறந்து. குச்சி வச்சுக்கலாம் பாரு, காமெடி வைக்கல. யோ உனக்கு வேற வக்கீலே தெரியலையா? நெட்ல போட்டு பார்த்தா இவர் பேர் தான் வந்துச்சு, அதனால தான் போன் பண்ணிட்டேன். இருப்பா, நல்லபடி முடிச்சு தரேன். அதுக்குள்ளே நீங்க பேசிக்கிறீங்க. ஏய் என்னடா அழிச்சீங்க? இந்த பாரு லோக்கல் ரவுடிலாம் கூப்பிட்டானுங்கிறான். வந்துட்டானா குப்பா வாயா? யாருப்பா இது? எங்க வீட்டுக்காரு எல்லாரும் கூட்டின்னு வர்றாரு பாரு. ஏய் நான் ஒஞ்சி சொட்டை ஓட்டக்காலாம் எல்லாத்தையும் கூட்டின்னு வந்துக்கிறா. ஏய் எல்லாம் பயங்கரமான ரவுடிங்கடா. மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள இந்த நேரத்துல பிரச்சனை பண்ற? யோ உன் பிள்ளைங்க என்ன அழிச்சேத்துனானுங்க, ஆனால் தான் எல்லா ரவுடி எடுத்துன்னு வந்தேன். வாயா பின்ன. ஏய் யார் நீயா? நீலா ரவுடியா? என்ன நினைச்சிருக்கிறேன்? நான் ஹெல்மெட் பாண்டி. நான் அடிச்சேன்னா உன் தலையும் உடையும் ஹெல்மெட்டும் உடையும். அதுவும் தள்ள ஒரு ஹெல்மெட்டுக்கு தானா, அப்படியே கையில ஒரு ஹெல்மெட் தூக்கி திஞ்சுனுங்கிறா. இன்சல் இன்சல் இன்சல். ஏய் நீ வா. ஏய் நீ வாடா. நான் பொண்டாட்டிக்கு உனக்கு சண்டையா? அந்த கோவத்தை எங்க மேல காட்டுறதுக்கு வந்துட்டியா? எப்படிப்பா கரெக்டா சொல்றா? உன் பொண்டாட்டி கோழி கட்டில வச்சுக்குது, அதை கையில தூக்கின்னு வந்துக்கிறியா? அப்பயே தெரிஞ்சு போச்சு. கரெக்டா சொல்லிட்டா. ஏய் நீ போ. ஆமா நீ போ. என்னம்மா உனக்கு பிரச்சனை? சோறு போடுறது கட்டிப்பிடி அலைன்னு வீட்டு விட்டு தைச்சிட்டாங்களா? எப்படி கரெக்டா சொல்ற? மூஞ்சம் ஒரு அகலங்குது, நீ இந்த அகலங்குறியா? அதனால தான் சொன்னேன். தல ரொம்ப சேம் பண்ணிட்டேன் தல. நீ போ. நீங்களா வேலைக்கு ஆகாது. ஏய் ஏய் ஐயோ இவங்க இப்படி பண்ணா எப்படி என் சொத்தை பாதுகாக்கிறது? அதுக்கு பாகம் 2 வெயிட் பண்ணனும். எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஐயோ பாகம் 2க்கு வெயிட் பண்ண மாமே. என்ன தலை தன் எடுக்குது?